பாஸ்ட்டு என்னையா வார வாரம் உன் ப்ரோக்ராம் கூட்டமே வர மாட்டேங்குது. உன் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப போஸ்டாக இருக்குதுயா. அங்கங்கே பாரு கூட்டத்துக்கு கூட்டி பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பாரு, அடுத்த கூட்டத்துக்கு கூட்டமே வள்ளின்னு வைய பண்டை கட் பண்ணிடுவோம். ஜாக்கிரதை. இப்படியே போச்சு நம்மளுக்கு வர ஃபண்டெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஏதாவது நல்ல ஆளாக போச்சு கூட்டிட்டு வாயா போயா. பாஸ்டர் இப்போ ஆள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். அதை சொல்கிறதுக்கு அவனை வேலைக்கு வச்சிருக்கிறேன். ஒழுங்காக போய் ஆள் பிடிச்சிட்டு இல்லைன்னா சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். வாயா. அப்புறம் எங்கன்னு போய் யாரை பிடிப்பேன்? இப்போ அண்ணே பிரவானே பிரவானே என்னப்பா எப்படிங்க இருக்க? என்ன எப்படி இருக்கிற? கோழிக்கல்ல வேலை செஞ்ச கோழிக்கடையை மூடிட்டான். வேலையும் போச்சு, கையில் காசும் போச்சு. ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுப்பா. அண்ணே வேலை இருக்குண்ணே, வானே நீ போகலாம். காசு கிடைக்குமா? அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைண்ணா, நீ அதிர்ஷ்டக்காரன் இன்னைக்கு. வானே போகலாம். கிடைக்கல வானே இருக்கு. மகிமை ஆண்டவரே மகிமை. இந்த பிரதருக்கு பிறந்தவந்தே காதுகள் கேட்காது, வாய் பேச முடியாது. சரியா? நான் பேசுறது அவருக்கு புரியல. என் வாய் அசைவு வச்சு பதில் சொல்றார். இப்போ இங்க ஆண்டவர் மகிமையை காட்ட போறார். மகிமையை நிகழ்த்தி காட்ட போறார். இந்த பிரதருக்கு வாய்களை பேச வைக்க போறார், காதுகளை கேட்க வைக்க போறார். அந்த அதிசயம் இப்போ இங்க நடக்க போகுது. ஆண்டவரோட மகிமையை நம்ம பார்க்க போறோம். பிரதர், இப்போ நாம உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே ஆண்டவரே சாத்தானே அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் அதிகமாக நன்றி ஆண்டவரே. சரி போதுமோ நிறுத்து. நாளைக்கு ப்ரோக்ராம்லையும் இதே மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். சரிங்க சார். இது ரிஹர்சல் தான். ஓகே அட்வான்ஸ் வாங்கிக்கோ. நாளைக்கு கரெக்டாக 6 மணிக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பா. சரிங்க சார். ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இல்லைன்னா பாஸ்டர் வெளுத்து விட்டுருவாரு. வா போலாம். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.